நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இவங்களோட டிவோர்ஸ் குறித்த ஏகப்பட்ட விஷயங்கள தொடர்ந்து நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில இது குறித்து ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜயும் சங்கீதாவும் டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னும், அதற்கு மிக முக்கிய காரணம் நடிகர் விஜய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது தானும், மேலும் அதற்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாரி சங்கீதா விஜய் அவர்கள் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணும்போது கோர்ட்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீபத்தில விஜய் அவர்கள் த்ரிஷாவோட ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை அந்த ஒரு நடிகை இவங்க தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில வந்திருந்த டாக்ஸ் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த முழுக்க முழுக்க சுமூகமா முடிக்க போறாரு. சங்கீதா விஜய் அவர்களோட ஃபேமிலி கிட்ட பேச போறாரு. அண்ட் டிவோர்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. அப்படி இல்லைனா செட்டில்மெண்ட் கொடுத்து முடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா டிவோர்ஸ்க்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இதுதான் நடக்க போகுது அப்படின்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் ஹியரிங் சொல்லியிருக்காங்க இல்லையா? அண்ட் ஏப்ரல் 20 அன்னைக்கு கண்டிப்பா சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட ஆதாரம் கேட்பாங்க. ஏன்னா, அவங்க ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் விஜய் சார் மேல வச்சிருந்தாங்க. அந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஆதாரம் இருக்கான்னு கேட்கும் பட்சத்தில், கண்டிப்பா சங்கீதா விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வெளியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, விஜய் அவர்களோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் அவங்க கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னும், அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மிகப்பெரிய அளவுல கோவமாகி இந்த ஒரு டிசிஷனையே எடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்படி ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இவ்வளோ பெரிய ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த ஒரு கேள்வி கேட்கப்படும் பட்சத்தில், அந்த ஒரு ஆதாரங்கள் வெளிவரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நேத்துல இருந்தே எல்லா விஜய் ரசிகர்களும் பயங்கர கோவத்துல மற்றும் சோகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய பேர் இது ஃபேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் விஜய் சாரே த்ரிஷா மேமோட சேர்ந்து இப்படி ஒண்ணா வெளிய வந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திருச்சு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல சீரியல் ஆக்ட்ரஸான ரக்ஷிதா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட செகண்ட் மேரேஜ் எப்போ அப்படிங்கிறது குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் ஏப்ரல் மற்றும் மே வந்தாலே ரக்ஷிதாக்கு 2வது கல்யாணமா அப்படிங்கிற ஒரு வீடியோவோ, போஸ்ட்டோ நான் பார்த்துருவேன். அந்த அளவுக்கு என் செகண்ட் மேரேஜ்ல எல்லாருமே அவ்வளோ ஆர்வலா இருக்கீங்க. அண்ட் கண்டிப்பா எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு சில விஷயங்கள்லேருந்து வெளில வரணும். என்ன நான் பார்த்துக்கணும். என்ன புரிஞ்சுக்கிற மாரி ஒருத்தர் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது. பட் இப்போதைக்கு நான் முழுக்க முழுக்க படங்கள்ல நடிக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கேன். நிறைய நல்ல கதைகள் என்கிட்ட வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துலயுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஏப்ரல், மே வந்தா எனக்கு செகண்ட் மேரேஜா அப்படிங்கிற போஸ்ட்லாம் போடாதீங்க. ஒருவேளை எனக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் பட்சத்தில் உங்ககிட்ட கண்டிப்பா நானே ஓப்பனா சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி இவ்வளோ ஒரு ஓப்பன் டாக்கா கொடுத்திருந்தாங்க. ரஷீதா அவர்கள் இப்ப நிறைய சினிமால நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹீரோயினா வர கனெக்டிங் சேனல் சார்பா வாழ்த்திடலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.